தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக அமைச்சர் மீது பழியை போட்டார். திமுக அமைச்சர் மீது பழியை போட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்து விட்டது. வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தோற்றால் திமுக அமைச்சர்தான் பொறுப்பு என காங்கிரஸ் வேட்பாளர் திமுக அமைச்சர் மீது பழியை போட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அமிர்தராஜ் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உள்ளது. தற்பொழுது அமிர்தராஜ் தோல்வி முகத்தில் உள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் அமிர்தராஜ் தான் தோற்றால் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் பொறுப்பு என கூறியுள்ளார். தனக்கு கட்சி வேலை பார்க்கக்கூடாது, தேர்தல் வேலை பார்க்கக்கூடாது, தான் தோல்வியடைய வேண்டும் என திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகவினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார். தான் வெற்றி பெறுவது திமுகவுக்கு பிடிக்கவில்லை, திமுக அமைச்சருக்கு பிடிக்கவில்லை, தனக்கு தேர்தல் வேலை திமுகவினர் பார்க்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் தான் தோல்வியடைந்தால் அதற்கு முழு பொறுப்பு திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் என்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் அமிர்தராஜ் திமுக அமைச்சர் மீது பழியை போட்டது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. பல இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு திமுகவினர் வேலை பார்க்கவில்லை. காங்கிரஸ் 28 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. 3 தொகுதிகளில் கூட வெற்றி பெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் போட்டியிட்ட எந்த தொகுதியிலும் திமுக வேலை பார்க்கவில்லை.